ஸ்டோரி. ஒரு ஊர்ல வந்து ஒரு பச்சோந்தி ஒரு ஃப்ராகும் இருந்துதான். அது ரெண்டும் பேசிட்டு அது ரெண்டும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாம். அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வந்து சூப் சமைச்சிட்டு இருந்துச்சான். அப்ப அந்த பச்சோந்தி என்ன சொன்னுச்சு, வா நம்ம 2 பேரும் போய் சூப் குடிச்சிட்டு வரலாம், பக்கத்து வீட்டுல அந்த பொண்ணு சமைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னுச்சான். அப்ப அந்த ஃப்ராக் என்ன சொன்னுச்சு, ஐயோ வேணாம், அவ ரொம்ப மோசமான பொண்ணு, அவகிட்ட எல்லாம் போனா நம்மளே அடிச்சு சூப்குள்ள போட்டுருவா, அங்கெல்லாம் வேண்டான்னு சொன்னுச்சான். அப்ப அந்த பச்சோந்தி என்ன சொன்னுச்சு, நீ வா நான் பாத்துக்கிறேன், நான் தான் உன் ஃப்ரெண்டு உன் கூடவே இருக்கேன்ல, நீ வா நான் பாத்துக்கலாம்னு சொல்லி தைரியமா கூட்டிட்டு போச்சான். அவங்க 2 பேரும் அந்த ஜன்னல்ல ஏறி உட்காந்து, கிச்சன் ஜன்னல்ல ஏறி உட்காந்து அந்த சூப்பை குடிக்கலான்னு பாத்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து பாத்துருச்சான். டக்குன்னு அந்த ஃப்ராக் அடிச்சு தூக்கி போட்டுருச்சான். இப்ப பச்சோந்தி என்ன பண்ணுச்சு, பச்சோந்தி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, அந்த ஜன்னலோட மர கலருக்கு ஏத்த மாதிரி அதோட நிறத்தை மாத்திக்கிட்டு அப்படியே அமைதியா உட்காந்துட்டு அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் போயிடுச்சு. இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஃப்ராகா இருந்து பச்சோந்தி கிட்ட ஏமாறவும் வேணாம், பச்சோந்தி மாதிரி இருந்து இப்படி இருக்கிற ஃப்ராகை ஏமாத்தவும் வேணாம்.